அல்லேலூயா. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, மதங்களுக்கு, மத வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே ஒரு மனிதன் இந்த ஆன்மாவை, இந்த ஆவியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தான் ஒரு ஆவி, ஆன்மா, உடல் என்பதை மறந்து இந்த உடலை, மாமிசத்தினுடைய செயல்களை, இச்சைகளை, ஆசைகளை, மனிதனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டும் 24 மணி நேரமும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான், உழைத்து கொண்டிருக்கிறான், சமைத்து கொண்டிருக்கிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், குடித்து கொண்டிருக்கிறான், வெறித்து கொண்டிருக்கிறான். இந்த உடலை பேணுவதற்காக, இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக, இந்த உடலை சக்தி உள்ளதாக வைத்துக் கொள்வதற்காக நிறைய யோகா பயிற்சிகள், எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள், இப்படி நிறைய பயிற்சிகள் என்ன செய்யறானா, இந்த உடலினுடைய நலனுக்காக, உடல் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு உடல் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்களேன். அது விண்ணக உடல், அது ஆவிக்குரிய உடல். இந்துக்கள் சொல்லுங்க, பைபிளே சூட்சும உடல், அது தெய்வீக உடல், ஞான உடல். பைபிள் என்ன சொல்லுவார்? ஞான உடல். இந்த உடலை பற்றி இன்னைக்கு யாருக்கும் என்ன இல்லைன்னா, எண்ணமே, அறிவே, சிந்தனையே என்ன செய்யல இல்லை. 24 மணி நேரம் இந்த உடலுக்காக, ஒரு ஜான் வயிற்றுக்காக, இந்த வயிற்று பொழப்புக்காக, இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு 70 வருஷம் மிஞ்சி போனான், 20 வருஷம் இருக்கானோ, 30 வருஷம் இருக்கானோ, 40 வருஷம் இருக்கிற ஒன்று. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, காலையில் எப்படி பூத்து பூ மாலையிலே மறைகிறதோ, இது போல இந்த மண்ணுலக வாழ்க்கை, இந்த உடல் சரீரத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் விண்ணுலக வாழ்க்கை, இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா, இந்த வாழ்க்கையை நம்ம உணரணும்னா, புரிஞ்சு கொள்ளணும்னா, அதனுடைய சக்தியை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா, ராத்திரி நம்ம படுக்கைக்கு போகிறோம், தூக்கத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரத்தில் கண்ணு என்ன செஞ்சிருது? மூடிடுது. கை அப்படியே செயலிழந்து என்ன செஞ்சிருது? போட்ட மணிக்கு அப்படி கிடக்கு, கால் போட்ட மணிக்கு கிடக்கு, சரீரம் அப்படி படுத்த மணிக்கு, செத்த மணிக்கு என்ன செஞ்சிருது? சடலம் மாதிரி அப்படியே கிடக்கு. அதே மாதிரி எண்ணங்களும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருது? எந்த எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே செயலிழந்து ஒரு டெட்பாடி மாதிரி என்ன செஞ்சிருந்தான் மனுஷன், ஒரு அவுட் ஆஃப் செஷனில் இருக்கிறான். அப்போ தான் இந்த ஆவி, இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கு. அப்போ தான் அந்த உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது என்ன செய்யுதுன்னா இயக்கி, நம்ம காலையில் சாப்பிட்ட சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஜீரணமாக்கி அதை ஜெரிக்க வச்சு, அதனுடைய கழிவுகளை எல்லாம் அப்படி வெளியேற்றி காலையில் எரிச்ச உடனே அது என்ன செய்யுது? சொல்லுங்கள், கழிவாக என்ன செய்யுது? பாத்ரூமில் வெளியே போகுது. அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கை கால் சோர்வோடு விலகினோடு படுத்திருந்தாலும் முடியாத நிலைக்கு போகிற மனுஷன் அந்த உரையை எரிச்சதுக்கப்புறம் இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஆவி செயல்படும் போது உடைச்செடுத்த மாதிரி காலையில் எண்ணிக்கிறானா, நல்ல ஆரோக்கியமாக எண்ணிக்கிறான், கடகாத்திரம் எந்திக்கிறான். அதனால இந்த சரீரம் செயலிழந்து போகும்போது, எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு போகும்போது தான் இந்த ஆன்மா, இந்த ஆவி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யணும்? உணரணும். முதல் மனுஷன் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தவறு செய்த பொழுது, பாவம் செய்த பொழுது, அவனுடைய ஆன்மா செத்து போய்விட்டது, ஆவி செத்து போய்விட்டது. தேவனோடு உள்ள உறவு, கம்யூனிகேஷன் என்ன செய்து விட்டதுன்னா துண்டிக்கப்பட்டு விட்டது.
இந்த தேவனோடு உள்ள உறவை கம்யூனிகேஷனை மறுபடியும் புதுப்பிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு மனுஷன் ஜெபம் பண்ணாலோ, கோயிலுக்கு போனாலோ, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலோ, இல்லை கோயில்களில் உள்ள சடங்காச்சாரங்களை பண்ணுறதுனாலே அல்ல, ஒரு ரகசியத்தை, சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே பவுல் என்ன செய்கிறார்னா அழகாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் அழகாய் சொல்லுவார். வாசிக்க பார்ப்போம். அன்றியும் என் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த, நல்லா கவனிச்சுக்கணும், அவர் எதை பிரசங்கித்தாரா? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் 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 நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்தவாறு, பிரசங்கித்த பிரகாரமாய், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொண்டிருந்தால் ஒரு கை நீட்டங்களை பார்ப்போம். இதுல தாயா ரட்சிப்பு இருக்கு, இதுல தாயா மீட்பு இருக்குது. சுவிசேஷம் நல்லா நீ கவனிக்கணும். ஒரு மனிதன், முதல் மனிதன் செய்த பாவத்தினால் ஆன்மா செத்து போய்விட்டது, ஆவி செத்து போய்விட்டது, கடவுளுடைய கம்யூனிகேஷன் என்ன செய்து விட்டது, துண்டிக்கப்பட்டு, உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால மனிதன் என்ன செய்கிறான், இப்போ நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு செத்த பிணமாக இருக்கிறான். ஆனால் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி இந்த செத்து போன ஆன்மாவை, ஆவியை உயிர்ப்பித்து, மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாய் இருக்குமே, நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர், நல்லா இதுதான் முக்கியமானது, கிறிஸ்துவானவர் முன்னாடி வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி, பைபிள் சொல்லுகிறபடி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின்படி, வெளிப்பாட்டின்படி ஒரு கைதிகளை நல்ல கரைகளை தேடி. இங்கதான் விஷயம். இதைத்தாயா இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் மைண்ட்லையும் இதயத்தில் வச்சிருக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் 500 பேருக்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்னா தரிசனமானார். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, அறிக்கை பண்ண வேண்டியது, ஒவ்வொரு நாள் நினைக்க வேண்டியது என்னன்னா, வேத வாக்கியம் சொன்னபடி முதல் மனுஷன் செஞ்ச அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கர்ம வினையிலிருந்து எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார். அவருடைய பாடுகளினாலே, காயங்களினாலே நான் சுகமாகிறேன். அந்த இயேசுவுடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை, முன்னோர்களுடைய செய்த பாவத்தை, சாபத்தை நீக்கி மன்னித்து இப்பொழுது செத்து போன என் ஆன்மாவுக்கு, ஆவிக்கு அது உயிரளிக்கிறது. நல்ல கைதைக்கு நிச்சயம், நல்ல கரைக்கு, நல்ல உற்சாகத்துக்கு. இதுதான் அந்த சுவிசேஷத்துடைய ஒளி. இதை பண்றதை விட்டுட்டு, இதை போதிக்கிறதை விட்டுட்டு இன்னைக்கு மனுஷங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, வேற விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை அழகா என்ன செய்யறாருன்னா பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல நீங்க பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கின்றது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே, கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான நம்முடைய பலகையிலே. ஆமா, நல்லா கவனிச்சுக்கணும். இதுல என்ன சொல்றாருன்னா, கடவுள் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய விருப்பத்தை இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை ஒளியை பெற்ற, இந்த சுவிசேஷத்தை
விசுவாசித்து, அப்படின்னா இயேசுவை விசுவாசித்து, எனக்காகத்தான் அவர் வந்தார், எனக்காகத்தான் மரிச்சார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் முன்னோர்கள் செஞ்ச, என் தாய் தாப்பும் செஞ்ச, நான் செஞ்ச எல்லா பாவங்களும் சாபங்களும் நீக்கப்பட்டு இப்பொழுது எபேசியர் 2:3 படி என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து பிசாசுக்கு அடிமையாக இருந்த, பாவத்துக்கு அடிமையாக இருந்த, வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளினால் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுவித்து கட்டவிழ்த்து இன்னைக்கு அவருடைய மகனாக மகளாக நம்மளை அமர பண்ணியிருக்கிறார். கைது இதுதாயா, இது உன் மனசுல எப்பவுமே இருக்கணும். இதை விட்டுட்டு இதை புரிஞ்சு கொள்ளாம நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, மோசே அன்னைக்கு சீனாய் மலையில் வந்த அந்த கற்பனைகளை கொடுக்கப்பட்ட கல்லினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணங்களை புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இன்னைக்கு இந்த உலகத்தில் அது சபைகளில் ஸ்தாபனங்களில் அதை பேசி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாஸ்து அப்படி இந்த வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதை சொல்லுவார், மோசேயினுடைய ஊழியம் முக்காடு போட்டப்பட்டது. இதை அதே 2 கொரிந்தியர்ல நீங்கள் 14, 15, 16, 17 வாசிக்க போவோம். அவருடைய மனசு 2 கொரிந்தியர் 3, 14 அதில் வாசிப்போம். அவருடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பல ஏற்பாடு வாசிக்கப்படுகையில். நல்லா கொஞ்சம் பழைய ஏற்பாடுனா என்னன்னு புரியுதா? பழைய ஏற்பாடுனா என்னன்னு புரியுதா? பைபிள் தான். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. நம்ம கையில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு அது என்ன செய்யப்பட்டது? மையினால் கல்லில் எழுதப்பட்ட இந்த முக்காடு இப்பொழுது நீக்கப்பட்டது. அது கிறிஸ்துவினால கவனிச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம், பிறந்ததுக்கு அப்புறம், அவர் பாடுபட்டதுக்கு அப்புறம், அவர் நமக்காக இருந்து ரத்தத்தினதுக்கு அப்புறம், நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக அவர் பலியானதுக்கு அப்புறம், இனி அது அவர் எதுக்கு சொன்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்த அவதாரத்துக்கும் பாடுகளுக்கும் பலிக்கும் இரத்தத்துக்கும் தான் அவர் கொண்டு வந்த அந்த பரிசுத்தாவின் ஞானசனத்தை அன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் சக்தி இருக்கிறது, பவர். இதைத்தான் நீங்களும் நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? டெய்லி உபயோகப்படுத்தணும், பயன்படுத்தணும். இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்றாரு பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி வழிபாட்டு முறை எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு மத வழிபாடு அந்த நியாயபரமான புஸ்தகங்களை வச்சிருக்கு. என்ன சொல்ல போனால் பைபிள் என்ன சொல்றதுன்னா, கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பேர் பெற்றவன் பாக்கியவான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கண்டு விசுவாசி போனா என்ன? கண்டு விசுவாசிக்கிறதுனா என்ன? காணாமல் விசுவாசிக்கிறதுனா என்ன? இன்னைக்கு சொல்கிறேன், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், போஸ்டர்களில் பார்க்குறோம். நான் சில நேரம் நம்ம யூடியூப்பை ஆன் பண்ணும்போது இந்த கேத்தரின் குல்மான், பென்னிகின், இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். கேத்தரின் குல்மான் அவங்கெல்லாம் வந்து நின்னா அந்த இடமே நிச்சயம் அதிரும். நோயாளி படுத்து கிடக்கிறோம் அப்படி நிச்சயம், கண்ணு தெரியாதவங்க கண்ணு பார்வை அப்படியே நிச்சயம். இதை பார்த்த உடனே இன்னார் வர்றாங்க, இந்த ஊழியக்காரர் வர்றாங்க, இவங்க வந்தால் நிச்சயம் அற்புதம் நடக்கும், பேய் ஓடும், இவங்க வந்தால் திருக்குதல் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னதுன்னா கண்ணு விசுவாசிக்கும். எல்லா மக்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பாஸ்டர் வராரப்பா, நம்ம பிரதர் வராரப்பா, அவர் வந்தால் நிச்சயம் சூப்பராக இருக்கும், பாட்டு நல்லா பாடுவார், பிரசங்கம் நல்லா நினைச்சுவார், அவர் ஜெபம்னா நிச்சயம். இது கண்டு விசுவாசிப்பு. இதுதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குன்னு நடந்துட்டு இருக்கு. ஆனால் காணாமல் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மீது எபிரேயரில் 12 சொல்லுவார், விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை நிறைவேற்றுவருமாய் இயேசு கிறிஸ்து மீது உங்கள் கண்களை பதிய வைத்து. அதை வாசிக்க பார்ப்போம். விசுவாசத்தை ஆகையால் சொல்ல பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், திரளான சாட்சிகள், புனிதர்கள், பரிசுத்தவான்கள், மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் மனுஷன் மேல அல்ல, இந்த பூமியில ஊழியக்காரங்க மேல அல்ல,
இவங்க யார் மேல கண்ணை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அந்த ஒன்றான மெய் தேவனாகிய சித்தர்கள் மகான்கள்லாம் அந்த ஒன்றான மெய் தேவனாகிய கடவுளின் மீது, ஈஸ்வரனின் மீது நினைச்சாங்க கண்ணை பதிய வைத்தார்கள். நம்ம அந்தோனியார், சவேரியார், பரிசுத்தவான்கள், புனிதர்கள் எல்லாம் பரிசுத்த பிதாவின் மீது கண்ணை பதிய வைத்து, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மீது கண்ணை பதிய வைத்து அவருடைய சுவிசேஷத்தை உலகத்தில் அறிவித்தவர்கள். அதனால தான் சொல்றார், இத்தனை திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இவங்கெல்லாம் யார் மீது கண்ணை பதிய வச்சிருந்தாங்கன்னா, யார் இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னா, நமக்காக மனிதனாக பிறந்த, நமக்காக இரத்தம் சிந்திய, நமக்காக பாடுபட்ட இந்த இயேசுநாதரை, கடவுளுடைய பிள்ளை, பரிசுத்த பிள்ளை இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு இணைச்சார்கள், அறிவித்தார்கள். இந்த அப்போஸ்தலர்களுக்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு கைதட்டி இணைச்சியவங்களை நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அப்போ இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க, வாசி, உனக்கு பாரமா இருக்கக்கூடிய யாவற்றையும், உன்னை பாரப்படுத்தக்கூடிய குடும்ப பாரமா, இல்ல வியாதியின் பாரங்களா, இல்ல கடன் பாரங்களா, இல்ல பாவத்தின் பாரங்களா, இல்ல சாபத்தின் பாரங்களா, எதுவாக இருந்தாலும் பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய எல்லா பாவத்தையும் உதறி, ஆசிரியர்கள் வரும், உதறி தள்ளிவிட்டு, பாரமா உதறி தள்ளிட்டு என்ன, இப்போ போகும்போது நீங்கள ஒரு மாடி சாணி எடுக்க அதில் எழுந்திரிச்சுட்டா நினைச்சுவீங்க, சரி அப்படின்னு நினைச்சுக்குவோம். காலை எட்டி நினைச்சுவீங்க வரும். இது மாதிரி விஷயம்னா இந்த உலகத்தினுடைய விஷயங்களை, சம்பாஷணைகள், அதனால சாத்தா நெஞ்சிருவானா இப்படி நிறைய உலக காரியங்களை, சடங்காச்சாரங்களை. அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு கோயிலில் அங்கே திண்டுக்கல் பக்கம் நடத்துகிறாங்க. 25,000 பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா, ஊரோடு உட்காந்து சாப்பாடு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 கிடாயை 30 கிடாயை என்ன செய்கிறாங்க வெட்டி, அது மொத்தமாக கறியை குளிச்சு அதை அடுப்பில் போட்டு வேக வைக்கும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இதை பார்த்தா மற்ற ஊரில் உள்ளவங்களும் நம்மளும் இந்த மாதிரி என்ன செய்யணும், கிடாய் வெட்டி என்ன செய்யணும், சோறு போட்டு என்ன செய்யணும், அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. ரைட்டு, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். ஊரோடு சேர்ந்து ஒற்றுமையா ஒரு விழா கொண்டாடுறது, ஒரு கோயில் திருவிழா கொண்டாடுறது, சாப்பாடு போட்டு சாப்பிட்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனா இதுல என்ன இல்லைன்னா, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த கர்ம வினையிலிருந்து நமக்கு என்ன கிடையாது, விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. இது விடுதலை வேணும்னா இதுக்கு மேல ஒரு விஷயம். அதான் மோசேயினுடைய நியாயப்பிரமாண 10 கட்டளை, இந்த சுவிசேஷம், அந்த கற்பனைகள் முக்காடு போட்டு, இன்னை வரைக்கும் முக்காடு போட்டப்பட்டிருக்கிறது, முக்காடு நீக்கப்படவில்லை. ஆனால் 17ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, அந்த முக்காடு எதனால் நீக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீக்கப்பட்டு இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒளியுள்ளவர்களாக, ஒளியின் பிள்ளைகளாக இன்னைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறோம், பிரகாசமாக வாழ்ந்து இருக்கிறோம். ஒரு வழியிலே சொல்கிறேன், இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பாரமான பாவங்களை யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, வாசிமா, எப்படி விசுவாசத்தை அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இப்போ ஓட்டம் எதில் ஓடணும்னு சொன்னால், இயேசு சொன்ன வார்த்தைகளை கடைபிடிச்சு கை கொண்டு, அவர் சொல்றார், என் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிறவன் எனக்கு சீடனாக இருக்கிறான், எனக்கு நண்பனாக இருக்கிறான், எனக்கு உறவினனாக இருக்கிறான். அதனால இந்த சுவிசேஷனுடைய ஒளி, இதை பவுல் அழகாய் சொல்லுகிறார். இதில் இன்னும் சொல்லுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் அனுப்பியிருந்தேன், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா, அதில் 23, 25 அனுப்பியிருக்கேன். 23 வாசிங்க பார்ப்போம். ஒன்று கவனிங்க, அவன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவன் கிறிஸ்துநாதர், பின்பு அவர்களுடையவர்களாய்
அவருடைய வருகையை விசுவசித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கதான் சொல்றாரு, நமக்கு ஒரு ஞான சரீரமாகிய திருச்சபை. நம்ம ஞான சரீரம், இந்த சரீரத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிக்கிற, அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தி அவர் இரத்தத்தால் நான் நீதிமான் பரிசுத்தவான் சொல்லி அறிக்கை பண்ணுற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஞான சரீரம் உண்டாக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. கைதட்டி நிச்சயம் நல்ல கரெக்டாக. இந்த சரீரத்தில் தான் நீ கடவுளோட உறவாட முடியும். இப்போ முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால கடவுளோடு தொடர்பு வரக்கூடிய தொடர்பு நீ செஞ்சுட்டுனா துணிக்கப்பட்டு, இப்போ யாரும் நீ கோயிலுக்கு போகிறாங்க, ஜெபம் போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் கடவுளை பார்த்துருக்காங்களா? கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஹலோ, கோயிலுக்கு போகிறீங்களே, 25,000 பேருக்கு சாப்பாடு போட்டு காய் வெட்டி அன்னதானம் பண்ணுறீங்களே, அங்கே கடவுளை பார்த்தீங்களா? நீ சொல்கிற அந்த சாமியை பார்த்தியா? யாரும் என்ன செய்ய முடியாது. நீ சொல்லக்கூடிய சாமிகளும் முருகனாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், இல்லை மற்ற நீ சொல்லக்கூடிய அந்த வங்காள ஈஸ்வரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்கன்னா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு ஆவியாக அவர்கள் வேறொரு உலகத்துக்கு போய்விட்டார்கள். ஒரு கைதிகளை பார்ப்போம், நல்லா கிடையாது. அவங்க இப்போ எங்கே கிடையாது? இந்த பூமியில் இல்லை. அவங்கள நீ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவங்கள நீ பார்க்க, நான் சரீரத்தில் இருக்கும்போது பார்த்தேன். முருகன் இந்த பூமியில் சரீரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஐயப்பன் சரீரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்க சரீரத்தில், அதனால இன்னைக்கு யாராலும் என்ன செய்ய முடியல. இன்னைக்கு இதை பார்க்கணும்னா நமக்கு இந்த ஞான சரீரம் தேவை. விளங்குற ஒரு அழிலே சொல்லுங்களேன். கடவுளை பார்க்கணும்னா என்ன தேவை? ஞான சரீரம் தேவை. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்காக அவர் வந்தார், எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்து இப்பொழுது எனக்கு பரலோகத்தில் ஒரு உறவிடத்தை கட்டுவதற்காக, அந்த நிலையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஸ்தலத்தை ஆய்ந்து கொடுத்ததற்காக இன்னைக்கு பரலோகத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். யோவான் 14:2 சொல்லுகிறது, அநேக வாசஸ்தலங்கள் பரலோகத்தில் இன்னொருலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு, உங்களுக்கு, எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படி இயேசு கிறிஸ்து நீங்க என்ன செய்யறாருன்னா பரலோகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். கைத்தறிகளை பார்ப்போம், நல்ல கரங்களை. இப்போ விடுதலை வாசமாக இருக்கும். ஞான சரீரமாய் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஞான சரீரம், இந்த சரீரத்துக்கு தலைவர் யாருன்னு சொன்னா, இந்த திருச்சபைக்கு தலைவர் யாருன்னு சொன்னா கிறிஸ்துநாதர். இங்கதான் சொல்றாரு, இதைதான் கவனிக்கிறோம். கிறிஸ்துநாதர் இயேசு மரணத்தை ஜெயித்து கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்து தம்முடைய உயிர்த்தெழுதலினால், நல்லா கவனிச்சுங்க, நம்ம யாரா இருக்கிறோம்? ஞான அவயங்களா இருக்கிறோம், ஞான சக்தியில இருக்கிறோம். ஞான அவயங்களா இருக்கக்கூடிய சபை, அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஜீவிய உத்தானத்தை தெரிவித்தார். அவர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அச்சிஷ்டவர்கள், நமக்கு முன்னால மரிச்சு உயிர்த்தெழுந்த அச்சிஷ்டவருடைய உத்தானமும் இதிலே அவருடையவர்களாய் அவருடைய வருகையை விசுவசித்தவர்கள் என்று சொல்லும்போது, அவருடைய வருகைக்கு முந்தி அவர் வருவார் என்று விசுவசித்தவர்களும், அவர் வருகைக்கு பின் அவர் வந்தார் என்று விசுவசித்தவர்களும் இரு தினத்தாரும். நல்லா கவனிக்கணும். இங்கதான் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்றார். இன்னைக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது. விசுவாசத்தில் நம்மளை ஐஸ்வர்யவனங்களாக சுதந்திரமாக்குறார். இந்த விசுவாசங்கிறதே எப்போ நமக்குள்ள செயல்படும் அப்படின்னு சொன்னால், செயலாற்ற ஆரம்பிக்குன்னு சொன்னால், இந்த ஞான சரீரம், இந்த ஆவிக்குரிய சரீரம் நமக்கு வரும்போது இங்கே தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த விசுவாசம் சார் தான் ஆவியின் கனிகள்.
ஆவியின் கனிகள் நம்முடைய வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக பிறந்ததை, அவர் இந்த பூமியில் வந்து பாடுபட்டதை, அவர் ரத்தம் சிந்தியதை, மரிச்சதை ஒரு மனுஷன் அறிக்கை பண்ணி அதை தியானித்து அதில் தியானமாக இருந்து இந்த ஞான சரீரத்தை நம் உடையவர்களாக உருமாறும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள இந்த விசுவாசமாகிய இதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். இந்த விசுவாசத்தினால தான் அந்த பூமி உருவாக்கப்பட்டது, சூரியன் உருவாக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே அவர் சொல்லுகிறார், சூரியன் உண்டாகட்டும், உண்டாயிச்சு. சந்திரன் உண்டாகட்டும், உண்டாயிச்சு. பூமி உண்டாகட்டும், உண்டாயிச்சு. சமுத்திரம் உண்டாகட்டும், உண்டாயிச்சு. எல்லாம் எப்படி சொல்றாரு? விசுவாசத்தினாலே தன்னுடைய வார்த்தையை எரிசிறார், அங்கே உபயோகப்படுத்துகிறார். இப்போ தேவன் அன்னைக்கு எப்படி உபயோகப்படுத்தினாரோ இது போல இந்த சுவிசேஷத்துக்கு ஒளியை பெற்றவங்க, இந்த இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவங்க, அவரை இன்னைக்கு நண்பனாக, அவரை இன்னைக்கு ராஜாவாக, அவரை இன்னைக்கு தன்னுடைய வழிகாட்டியாக, அவரை தன்னுடைய மருத்துவராக, மருந்தாக பயன்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் எல்லாவற்றின் மீது என்ன செய்வார்கள்? பேயின் மீது வெற்றி கொள்வார்கள், நோயின் மீது வெற்றி கொள்வார்கள், பாவத்தின் மீது வெற்றி கொள்வார்கள், சாபத்தின் மீது வெற்றி கொள்வார்கள். ஏன்னா இந்த ஞான சரீரம் உண்டாகும் போது நமக்குள்ள என்ன வந்திருக்குன்னு சொன்னால், இந்த சகலத்தை உண்டாகக்கூடிய விசுவாசமாகிய ஒப்பற்ற வரம், சொத்து, செல்வம் நமக்குள்ளே வந்து சேர்ந்து விடுகிறது. கைத்தட்டி நம்ம நல்ல காரணத்துக்கு. இப்போ 25 வசனத்தை வாசி பார்ப்போம். அனுப்புனதில்லை 1 கொரிந்தியர் 25 வரும். ஆயினும் அவர் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா சத்துருக்களையும், நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய சாத்தானையும், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளையும், சேனைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் வரையில் அவர் ராஜ்யபாரம் பண்ண வேண்டியது. இங்கே சொல்லப்பட்ட ராஜ்யபாரம் இங்கதான் சொல்றாரு, இந்த உலகத்திலே இயேசுநாதர் தம்முடைய திருச்சபை உங்களையும் என்னையும் ஆண்டு வருகிற ராஜ்யபாரம். அன்னைக்கு நம்ம யார் ஆட்சி செய்யறா? உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு. இதுதான் ஏன் சொல்லி கொடுத்தாரா? வாசிப்பா போட்டே இருக்கு. இங்கதான் இதைத்தான் கவனிக்கணும். இயேசுநாதர் தம்முடைய சிலுவை, இதான் மெயின், இதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பவுண்டேஷன். இன்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்தவனா இருக்கிறான், ஒருத்தன் ஆன்மீகவனா இருக்கிறான், ஒருத்தன் ஆன்மீக இந்து சகோதரன் சொல்றேன், நீங்க ஆன்மீகவாதின்னு சொன்னா, நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறன்னு சொன்னா, நீங்க ஆன்மீக தியானங்களை பண்றீங்கன்னு சொன்னா, இந்த ஆன்மா செத்து கிடக்கிற ஆன்மா உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி, பவர், அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கு. கைதிகளை பார்ப்போம், எல்லா கரைகளை கட்டி எரிஞ்சிங்க. அதனால இந்து சகோதரர்கள் நிறைய தியான பயிற்சிகள் நடக்குது. பிரபஞ்ச தியான மையம் நிறைய வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பயிற்சிகளை பண்றீங்க. அதான் சொல்றேன், இதெல்லாம் அந்த உடலுக்கு சில ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும், இந்த உடல் ரீதியான சில ஒரு ஒரு விடுதலையை கொடுக்கும், உடல் மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் முக்தி கிடைக்கணும்னு சொன்னால், ரட்சிப்பு கிடைக்கணும்னு சொன்னால், இந்த செத்து போன ஆன்மா ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையினாலே இப்போ ஆன்மா கூட செத்து கிடக்கு. முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லா ஆன்மா இணைஞ்சு கிடக்கு. ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆன்மா இணைஞ்சு கிடக்கு, செத்து கிடக்கு. இந்த 2ஆம் ஆதாம இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினால் தேவ சித்தத்திற்கு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, இந்த செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிச்சு அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இன்னைக்கு நம்முடைய ஆன்மாவும் இன்னைக்கு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு என்ன செய்கிறது? தேவனோடு சஞ்சரிக்கிறதற்கு, கடவுளோடு பேசுகிறது, உறவாடுகிறதற்கு இன்னைக்கு என்ன உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்கிறது. பிரைஸ்லா. அதனால இந்து சகோதரர்கள் சொல்றேன், நிறைய குரூப்பில் பார்த்து கொண்டு வரக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு வர வேண்டியதில்லை. ஆனால் இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்யணும்? எனக்காக மனுஷனாக அவர் என்ன செஞ்சார்? இந்த ஆன்மாவை உயிர்ப்பிப்பதற்காக, செத்துப்போன ஆன்மை. இந்த இதில் விட்டதை வாசி பார்ப்போம். இயேசுநாதர் இதான் முக்கியமான, தம்முடைய சிலுவையினாலே, சிலுவையினாலேயும் மரணத்தினாலேயும் பாவம், பசாசு, உலகம், மரணம் என்கிற நம்முடைய சத்துருக்களை எல்லாம், அவருடைய சத்துருக்களை எல்லாம் வென்று முறியடித்து தோற்கடித்து
முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, ஒற்றும் அவனை புரியடித்த சீலனே, சிலுவையில் சீலம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தெய்வபாலனே, வெற்றியாக சூடி படுகிறோம். அல்லேலூயா, வெற்றியாக சூடி படுகிறோம். தேவகாணிசி தேவகாணிசி போற்றி பாடுவோம். எங்கள் கூடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கூடி வெற்றி கோடியே. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, ஒற்றும் அவனை புரியடித்த சீலனே, சிலுவையில் சீலம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவபாலனே, வெற்றியாக சூடி படுகிறோம். அல்லேலூயா, வெற்றியாக சூடி படுகிறோம். தேவகாணிசி தேவகாணிசி போற்றி பாடுவோம். எங்கள் கூடி வெற்றி